ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸோட பேலன்ஸ் என்னெல்லாம்னு பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் டீச் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னென்னு தெரியும்னா பார்ட் 1 and 2 வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மீனிங் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். Debt which become irrecoverable is called as bad debt. When debts are recovered, it is called as good debt. Debt given become doubtful when the businessman felt that the given debt may or may not be realized. அதாவது டெப்ட்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட் அப்படின்றது ஒருத்தங்க நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அது திருப்பி நமக்கு கிடையாது அப்படின்னு திருப்பி நமக்கு வர்றது டவுட் அப்படின்றது தான் என்னென்னா பேட் டெப்ட். வந்த கடன் இப்போ ரெக்கவரபிள், அதாவது என்னென்னா கொடுக்குறது வந்து திருப்பி நமக்கு கிடச்சிடும் அப்படின்னா அதை நம்ம வந்து குட் டெப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் பேட் டெப்ட் இட் இஸ் அ லாஸ் டு த பிஸ்னஸ். ஸோ டெப்ட் or bought into account by giving the debit and credit in the respective debtor's account who is unable to pay the debt. So bad debt அந்த என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா bad debt account debtor to debtor's account. பேட் டெப்ட் வந்து எதுலலாம் போஸ்ட் பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேட் டெப்ட் ரிட்டன் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் சன்ட்ரி டெப்டர்ஸ் இருப்பாங்க அசட் சைடு, அதில் இருந்து பேட் டெப்டை லெஸ் பண்ணால் டோட்டல் சன்ட்ரி டெப்டர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். If a businessman finds at the end of the year that the certain claims are doubtful and may not be received by anticipating such loss, provision may be created. Generally, provision for bad and doubtful debts are provided at the certain percentage. This rate may be fixed based on past experience. பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் என்னென்னா, இப்போ வந்து கடன் வந்து வரவே வராது அப்படின்னா அது டவுட்ஃபுல் டெப்ட்னு சொல்கிறோம். இது வந்து வர்றதே டவுட்டாக இருக்குது, அதாவது என்னென்னா இந்த அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம க்ளோஸ் பண்ணணும், ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கடன் வந்து வருமா வராதுன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பர்சன்டேஜ் படி தான் இது வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி இவங்க எப்படி பே பண்ணுறாங்க அதெல்லாம் செக் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதோட ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் கிரெடிட்டார். இது வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார்ஸ்லேருந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் சன்ட்ரி டெப்டார்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபார் provision for discount on debtors. Provision for discount on debtors na enna? When sales are made by the business on the condition that if the amount due is paid within the certain period, certain percentage will be allowed as discount. அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறோம், அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம சேல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அப்படின்றப்போ ஒரு பீரியடுக்குள்ளே அவங்க வந்து நமக்கு பணம் தந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 30 days கிரெடிட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 30 days கிரெடிட் பீரியடில் அவங்க அமௌண்ட் வந்து வாங்கின குட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் அவங்க நமக்கு தராங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அதுதான் என்னென்னா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிஸ்கவுண்ட் இஸ் நாட் அலவுட் ஆன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். Therefore, provision for discount is provided on good debtors only. Provision for discount on debtorsனா குட் டெப்டர்ஸ் பணம் வந்து திருப்பி தராங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. ஓகேங்களா? இப்போ 30 days 60 days அப்படின்னா அந்த கிரெடிட் பீரியட்லேயே அவங்க அமௌண்ட் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ். இப்போ 100 rupees ஒரு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 10% வந்து தரோம் 30 daysல பே பண்ணால். அதுவே 60 daysனால் 5% தான் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எங்கே வரும்னா டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் டெபிட் சைடில் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் சன்ட்ரி டெப்டார்ஸ்லேருந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் லெஸ் பண்ணால் டோட்டல் சன்ட்ரி டெப்டார்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் பற்றி டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் என்னென்னு டீச் பண்ணுறேன். நன்றி.